வணக்கம் நண்பர்களே. உடலின் இரத்த சர்க்கரையின் அளவை நார்மலாக வச்சுக்கிறதுக்கு என்ன சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாம்? இப்போ நம்ம சாப்பிடும்போதே சாப்பிட்ற முறைன்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கும். உமிழ்நீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாயிலிருந்து சுரக்கக்கூடிய உமிழ்நீர் கூட நம்ம இரத்த சர்க்கரையின் அளவை குறைக்குங்கிறது ஒரு ஆராய்ச்சி ரிப்போர்ட். அப்போ அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் இந்த உமிழ்நீர்கள் அதிகமாக சுரக்கிறதுக்கு தான் இந்த ஊறுகாய் மற்ற ஐட்டங்களெல்லாம் நிறையா உருவாக்குனாங்க. அப்போ அந்த உமிழ்நீர் அதிகமாக சுரக்கிறது தான் உங்களுக்கு இன்சுலின் அளவை அதிகமாக தூண்டும். இந்த உமிழ்நீர் சுரக்கத்தான் இன்சுலினை அதிகமாக சுரக்கிறதுக்கு தூண்டும். அப்படி இன்சுலின் அதிகமாக சுரக்கும்போது தான் நமக்கு தேவையான இரத்தத்தின் சர்க்கரை அளவை சரியான விதத்தில் அது பராமரிக்க உதவும். அப்போ இரத்தத்தின் சர்க்கரை அளவை பராமரிக்கிறதுக்கு உமிழ்நீரும் ஒரு காரணம். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை நல்லா அரைச்சி ரசித்து அப்படியே கூழாக்கி அதில் இருக்கக்கூடிய உமிழ்நீரெல்லாம் நல்லா சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும். தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது சாப்பிடும்போது. அப்போ அந்த அரைச்சி உமிழ்நீரோடு உள்ளே போகும்போது தான் உங்களுக்கு இன்சுலின் தூண்டப்பட்டு இன்சுலின் சுரந்து உங்களுக்கு உடலின் இரத்த அளவு சரியான நிலைக்கு வரும். ஸோ எப்படி நம்ம சாப்பாட்டு விஷயத்தில் இந்த இரத்த சர்க்கரையின் அளவை சரி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடின் அளவு ரைஸ் சம்பந்தமான பொருட்களையும் டோட்டலாக கம்மி பண்ண முடியலைனாலும் அட்லீஸ்ட்டு ஒரு 50% கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு பழங்கள், காய்கறிகள், அதில் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, கத்திரிக்காய், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அது இல்லாமல் நார்ச்சத்து இருக்கக்கூடிய பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் வெவ்வேறு விதமான காய்கறிகள், பாகக்காய். ஸோ இந்த காய்கறி எல்லாம் ரெகுலராக எடுத்துக்குங்க. பசலைக்கீரையிலிருந்து எல்லா விதமான கீரைகளையும் அதிகமாக எடுத்துக்குங்க. ஸோ இது எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பாட்டில் ஒரு 50% ரைஸை கம்மி பண்ணிவிட்டு 50% ஒரு நாள் காலிஃப்ளவர், ஒரு நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொக்கோலி, ஒரு நாள் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், ஒரு நாள் பார்த்திங்கன்னா கீரை வகைகள். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவோ காய்கறிகளை, கேரட் அதிகமாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கும்போது உங்களுடைய சர்க்கரையின் அளவு நார்மலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தயிராக எடுத்துக்காமல் மோராக எடுத்துக்குங்க. அப்புறம் ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் எதுவும் குடிக்காமல் நார்மலாக மோர், அதுக்கப்புறம் நவதானியங்கள் சேர்த்த ஒரு கூழ் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். அப்புறம் நைட்டு டின்னர் ஹெவியாக எடுத்துக்காமல் உங்களுக்கு லைட் டின்னர் கோதுமை அல்லது மில்லட்ஸ் இருக்கக்கூடிய தோசை டைப்பு, ஆயில் குறைவாகவும், அதோடு ஏதாவது லைட்டாக பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா சர்க்கரைக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் முலாம்பழம், அப்புறம் ஆரஞ்சு, ஆப்பிள், அப்புறம் ப்ளூபெரிஸ், இந்த மாதிரி பழங்கள் உங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஓவரால் ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகிறது இல்லாமல் சர்க்கரையின் அளவும் சரிசமக்கு வரும். ஸோ பழங்கள், காய்கறிகள், அப்புறம் வாட்டர், தண்ணி அதிகமாக எடுத்துக்குங்க. தாகம் இல்லைனாலும் தண்ணி எடுத்துக்குங்க. தண்ணி வாட்டர் எடுக்க உங்களுடைய சுகர் லெவல் டைல்யூட் ஆகும். ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு வேணுங்கிற நியூட்ரிஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனும் உங்கள் பாடிக்கு கிடைக்கும். ஸோ சர்க்கரை அளவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சிம்பிளான டயட் தான். நீங்கள் சுகர் ஐட்டங்களை நிறைய குறைச்சிக்கிட்டு சாப்பாட்டு ஐட்டங்களை ரைஸு சம்மந்தமான மாவு சம்மந்தமான விஷயங்களாம் 50% குறைச்சிட்டு காலிஃப்ளவர்லேருந்து காய்கறி லைக் ப்ரொக்கோலி, அப்புறம் கீரைகள் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு, அதே மாதிரி பழங்கள், ஸ்ட்ராபெரியிலிருந்து
இது ஆரஞ்சு, அப்புறம் திராட்சை, அப்புறம் ஆப்பிள், இந்த மாதிரி பழங்களையும் சேர்த்திக்கிட்டு ஒரு ரெகுலராக ரொட்டீனாக எக்ஸசைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸு, முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு 5,000 ஸ்டெப்ஸுனாச்சு நடக்கணும். இப்படி நடந்து உங்கள் வாழ்க்கை முறையில் சந்தோஷமான மனநிலையை வச்சுக்கிட்டிங்கன்னா சுகர் வந்து நார்மலாகவே இருக்கும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இடம் கொடுக்காம எப்போவுமே ஒரு ஹாப்பியாக சந்தோஷமான மனநிலையிலையும் வாக்கிங்கையும் அதே மாதிரி இந்த காய்கறி பழங்களையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சுகர் எப்போவுமே நார்மலாக இருக்கும். நன்றி, வணக்கம்.